ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன சஜஷனுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். முக்கியமாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஏஐக்கு படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் படிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாலும் சரி, இனிமேல் தான் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, நம்ம பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி எல்லா சப்ஜெக்டும் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். இது எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் பேசும்போதும் சரி, ஏதாச்சும் ஆடியோவில் வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து கேட்குற ஒரு இது என்னென்னா, சார் கம்ப்ளீட்டான லெக்சர் வந்து எங்கேயாச்சும் ரெக்கார்ட் பண்ணி அவைலபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ லெக்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்காக வந்து நம்ம லைவில் வந்து பர்சனல் கிளாஸஸ் நடத்தும் போதே வந்து வெளியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இது பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ண முடியாத சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து செப்பரேட்டாகவே வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி அது எல்லாத்தையுமே வந்து யூடியூப்பில் ப்ளேலிஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கோம். இது எவ்வளோ பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து வாட்ஸ்அப் வரும்போது எல்லாருமே கேட்குறது வந்து என்னென்னா, சார் இது வந்து யூடியூப்பில் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இருக்கா அப்படிங்கிறது தான். ஒரு டைம் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இதுக்காக வந்து ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா சப்ஜெக்டையும் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி மோர் தென் 90%, அதாவது இப்போ நீங்கள் ஒரு டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிற எக்ஸாமுக்கு ஒரு 300 மார்க்ஸ்க்கு நியரர் 250 மார்க்கு கிட்டத்தட்ட வந்து நம்ம நடத்தி முடிச்சிருக்கோம். அதில் நீங்கள் அதை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட முடியும். ஆனால் அதை யாருமே வந்து இது வரைக்கும் கவனிக்கல. யாருமேன்னு சொல்கிறத விட நிறைய பேர் வந்து கவனிச்சதில்லன்னு நினைக்கிறேன். லெக்சர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தா தான் நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டு அதை நடத்தியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் அப்படியே இப்போ சொல்லும்போது அது அந்தளவுக்கு ஒர்த்தான லெக்சரா அப்படிங்கிறது ஃபீல் ஆகாது. செகண்ட் திங் வந்து நான் வந்து ஒரு ட்ராபேக்காக நீங்கள் எதை பார்க்குறீங்க அப்படின்னு ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, ஒரு சில ப்ளேலிஸ்ட்லலாம் வந்து வீடியோ லெக்சர்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு கிளாஸஸ் வந்து நம்ம நடத்தும்போது அது லைவில் வந்து நம்ம நடத்தியிருக்க லெக்சர்ஸ், அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும். அதே அட்மாஸ்பியர் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை அப்படியே கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் வந்து வீடியோஸை அப்லோட் பண்ணோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோவை பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து 3 ஹவர்ஸ் இல்லை 1½ ஹவர்ஸ் இல்லை 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த வீடியோஸை வந்து ஒரே டைமில் உட்காந்து நீங்களும் அதே மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. டெய்லி உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ரெகுலராக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, ஒரு வீடியோவை நீங்கள் ஒரு 3 டேஸில் முடிக்கலாம். ஆல்வேஸ் ரிமெம்பர், நீங்கள் அந்த 3 ஹவர்ஸ் கிளாஸ் பார்க்கும்போது ஒரு சப்ஜெக்டோட 10% வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஏன்னா வீடியோஸ் வந்து லென்த்தியாக இருந்தால் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து அதில் நடத்தியிருப்போம். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரே நாள்லேயே ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு ஒரு 4 டேஸில் 5 டேஸில் ட்ரை பண்ணி கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக நீங்கள் எங்கேயும் போக வேண்டியதில்லை. யார்கிட்டயும் காசு கட்டி இதை நீங்கள் வாங்க வேண்டியதில்லை. நம்ம எந்த வெப்சைட்டில் இருந்த எல்லா வீடியோஸையுமே வந்து நம்ம யூடியூப்பில் தான் கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி சீக்வன்ஸில் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். சிலபஸை கையில் வச்சுக்கிட்டு இந்த டாபிக்ஸ் எல்லாமே கரெக்டாக கவர் ஆகிருக்கா அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா, மேபி ஃபியூ டாபிக்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கலாம். அன்கான்ஷியஸாக நம்ம மிஸ் பண்ணியிருக்கலாம். மற்ற எல்லாமே வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு எந்த சப்ஜெக்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு, அந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணி டெய்லி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோஸ் வந்து குட்டியாக இருந்தால் அன்றைக்கே முடிச்சிடுங்க. இல்லை கொஞ்சம் லென்த்தியாக இருந்தால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லை, அந்த கிளாஸஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நீங்கள் எப்படி ரிவைஸ் பண்ணணும், அதை கம்ப்ளீட்டாக ரிவிஷன் கிளாஸஸில் என்னென்ன டாப்பிக்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுன்ற முதற்கொண்டும் அதில் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம தனியாக ப்ளேலிஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஆர்பி எஸ்எஸ்ஐக்கு இந்த லாஸ்ட் வீடியோ பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில். டிஎன்பிஎஸ்சி ஏஐக்கும் சரி, டிஆர்பிக்கும் சரி, வெர்ஷன் 1 வெர்ஷன் 2ன்னு இன்னொரு ப்ளேலிஸ்ட்டும் இருக்கும். ரெண்டுத்துலேயுமே வந்து நீங்கள் எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது மறுபடியும் வந்து நம்ம ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணியிருப்போம். இது இல்லாமல் ட்ரெயினிங் மாடல் வேறு இருக்கும். நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம லைவில் நடத்தியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி வந்து எல்லாருமே ஒரு சிலர்லாம் படித்து முடித்ததுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம் சால்விங்கில் லேக் ஆகிடுவாங்க. நம்ம என்ன தான் படித்தாலும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போதோ இல்லை தியரிட்டிக்கல் கொஷின்ஸ் பார்க்கும்போது நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. அதை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஈவன் இப்போ கூட வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து அதை கிளாஸஸ் வந்து நம்ம எப்பயுமே ரெகுலராக நடத்திக்கிட்டே இருக்கேன். ஈவன் என்ன தான் கிளாஸஸ் வந்து போனாலும்
ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திரும்பவும் யூடியூப்பில் வந்து 1 ஆர் 2 சப்ஜெக்ட்ஸ் பார்த்துட்டு வந்து, சார் எங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா லெக்சர்ஸும் வேணும். நான் இந்த மாரி வெளியில போனேன். இந்த இன்ஸ்டிடியூட்டில் படித்தேன். ஃபுல்லா நடத்தல, ஒழுங்கா நடத்தல, கிளாஸஸ் வந்து எஃபெக்டிவா இல்ல. இந்த மாரி நெறைய நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ். எனக்கு தெரியும் ஈவன் நான் படிக்கும்போது கூட, அந்த டைமில வந்து தமிழ்நாட்டில வந்து ஒரு ஸ்டாண்டர்டான எஜுகேஷன் வந்து எனக்கு கிடைக்கல. இதே சூழ்நிலை மத்தவங்களுக்கு வரக்கூடாது. நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். நான் 2 டூ 3 இயர்ஸ் வந்து நம்ம படிச்சு, அதுக்கப்புறம் தான் நான் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ண ஆரம்பிச்சேன். இவ்வளோ ஸ்ட்ரகிலிங் வந்து மத்தவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம டைம் எடுத்து இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் பண்ணி YouTubeல அப்லோட் பண்ணோம். ஆனா, இத வந்து நீங்க எஃபெக்டிவா யாருமே யுட்டிலைஸ் பண்ணல. அந்த அளவுக்கு அந்த வீடியோஸ வந்து டைம் குடுத்து யாரும் பார்க்கல. இப்ப இருக்கவங்களுக்கும் வந்து அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது. வீடியோஸ ஒரு சிலர் பார்த்தாலுமே, டியூரேஷன் இவ்வளோ இருக்கு. இத நம்ம எப்படி பார்க்க போறோம்? உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் ஒரே நைட்ல கிடைச்சிராது இல்லையா? டியூரேஷன் அதிகமா இருந்தா நெறைய டாபிக்ஸ் நடத்தியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப அது ஒரு 6 பார்ட் இல்ல 7 பார்ட் இல்ல 10 பார்ட்டா கூட பிரிச்சுக்கிட்டு டெய்லியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சீங்கன்னா, உங்களால ஈஸியா அத கவர் பண்ணிட முடியும். அதனால இதுக்கு மேல வெளியில போயிட்டு நான் இவ்வளோ ஃபீஸ் கட்டிட்டேன் சார், அவ்வளோ ஃபீஸ் கட்டிட்டேன். என்ன ஏமாத்திட்டாங்க, ஒழுங்கா நடத்தல, சிலபஸ் வந்து பாதியில கம்ப்ளீட் பண்ணி விட்டுட்டாங்க. நெறைய ட்ராபேக்ஸு. கோயம்புத்தூர்ல நம்ம ஸ்டூடண்ட்ஸு இப்ப படிச்சுட்டு இருக்கவங்களும் சரி, முன்னாடி பேட்ச்ல படிச்சவங்களும் இந்த மாரிலாம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, என்கிட்ட படிச்சவங்களும் சரி, என்கிட்ட இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களையும் சரி, இதுக்கு முன்னாடி இல்ல வெளியில இருக்க ஸ்டூடண்ட்ஸ்கிட்டயும் எல்லார்கிட்டயும் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஸ்டார்ட்டிங்கில வரும்போது இருக்க அந்த வேகம் எல்லார்கிட்டயும் எண்டிங் வரைக்கும் இருக்கிறதில்ல. நம்ம ஒரு 50 பேர ட்ரெயின் பண்றோம். என்கிட்ட இருக்கவங்கள உதாரணத்துக்கு சொல்றேன். அது கடைசி வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, அந்த 50 பேரோட கன்சிஸ்டன்டி வரதில்ல. டைம் பீரியட் ஆக, ஆக கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்க உங்களோட இன்ட்ரெஸ்ட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க லூஸ் பண்ணிர்றீங்க. அத நீங்க பண்ணக்கூடாது. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு தான் ஸ்டார்ட்டிங்லேருந்து நீங்க ரெகுலரா வந்து டெய்லி கொஞ்ச நேரம், எனக்கு ஒரு நாளைக்கு 1 ஹவர் தான் சார் எஃபோர்ட் போட முடியும் அப்டின்னா, அந்த கன்சிஸ்டன்ஸிய நீங்க ரெகுலரா மெயின்டெயின் பண்ணணும். இன்னைக்கு 10 நிமிஷம் தான் சார் என்னால படிக்க முடியுதுன்னா, அட்லீஸ்ட் அந்த 10 நிமிஷமாச்சும் படிங்க. மத்த டைம்ல எனக்கு வேலை வந்துருச்சு. நான் ரெகுலரா 1 ஹவர் படிப்பேன். இன்னைக்கு எனக்கு 1/4 மணி நேரம் தான் இருக்கு. அப்டின்னா என்ன பண்ணிறது, அந்த 1/4 மணி நேரத்த நீங்க விட்டுருவீங்க. டைம் இல்ல, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்டின்ட்டு. அந்த நாளைக்கு இன்னொரு நாளா அது மாறும். அப்புறம் 3 நாள் மாறும். அது 10 நாள் ஆகும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம எந்த வேகத்தில படிக்க ஆரம்பிச்சோமோ, அதே வேகத்தில நீங்க படிக்கிறதே இல்ல. அப்புறம் எப்படி ரிசல்ட் வரும் உங்களுக்கு? முதல்ல வந்து ஒரு விஷயத்த பண்ணா, அத ரெகுலரா பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல படிங்க. எல்லாமே ஃப்ரீயா இருக்கு. நீங்க எதுக்கும் இப்ப காசு கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. யார்கிட்டயும் போயிட்டு நீங்க வந்து பே பண்ணிட்டு நான் அந்த மாரி ஏமாந்துட்டேன் சார் அப்படிங்கிற சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உட்காந்து ஒழுங்கா நம்ம லெக்சர்ஸ ஃபுல்லா பார்த்தீங்கனாலே, கண்டிப்பா உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நம்ம ஜெனரல் ஸ்டடீஸே நீங்க ஃபுல்லா படிக்காம, டெக்னிக்கல மட்டும் ஒழுங்கா பார்த்துட்டு போனீங்கன்னா கூட, உங்களால எக்ஸாம கிளியர் பண்ணிட முடியும். நீங்க ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு அடிஷனலா டெக்னிக்கலுக்கு போடுற எஃபர்ட்ல ஒரு 5% போட்டீங்கன்னா கூட, அதில கிடைக்கிற எக்ஸ்ட்ரா மார்க்ல உங்களுக்கு நல்ல ரேங்கே வந்துரும். ஸோ என்னோட ஒரே ஒரு சஜஷன் வந்து என்ன அப்டின்னா, இத வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நெறைய பேருக்கு வந்து இது தெரியல. நம்ம இந்த மாரி பண்ணியிருக்கோம் அப்டின்னு சொல்லிட்டு. ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் WhatsAppல வந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. நான் ரொம்ப லேட்டா பார்க்கும்போதெல்லாம், "சார் கிளாஸஸ் வந்து சூப்பரா இருக்கு. நல்லா நடத்தியிருக்கீங்க." நெறைய ஸ்டூடண்ட்ஸோட ஃபீட்பேக் இருக்கு. இத நான் வந்து நானே சொல்லி வந்து உங்களுக்கு வந்து ப்ரவுடா நீங்க ஃபீல் பண்ணணும் அப்டிங்கிறதுக்காகலாம் இங்க எதுவும் நான் சொல்லல. இது எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கு. நீங்க இப்பயே போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா, உங்களுக்காக தான் இத நான் ஃபுல்லா பண்ணியிருக்கேன். ரொம்ப டைம் எடுத்து நம்ம இது எல்லாத்தையும் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி, ஒண்ணொண்ணுத்தையும் செக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ, நீங்க ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது ரெகுலரா படிக்க ஆரம்பிங்க. வேற எந்த இதுவும் வேண்டாம். இத ஒண்ணு மட்டும் டெக்னிக்கல் சிலபஸ ஃபுல்லா ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, 100% நான் கேரண்டி குடுக்குறேன். ஒரு 3 மந்த்ஸ்ல நீங்க இந்த சிலபஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே ரியலைஸ் ஆகும். நீங்க எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கீங்க. உங்களால எக்ஸாம கிளியர் பண்ண முடியுமா? முடியாதா? அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஆல் யூ ஹேவ் டூ டூ ரெகுலரா படிக்கணும். கன்சிஸ்டன்ட்டை மெயின்டெயின் பண்ணணும். இந்த பிளேலிஸ்ட்ல இருக்க எல்லா வீடியோஸையும் எஃபெக்டிவா யுட்டிலைஸ் பண்ணிக்கணும். அங்க ரொம்ப வீடியோஸ்லாம் நம்ம போடல. டெக்னிக்கல் ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கோம். அத ஃபுல்லா ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ப்ராப்ளம் சால்விங் செஷன்ஸ் நெறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு வந்து உங்களால வந்து கம்ப்ளீட்டா இத முடிக்க முடியும். இதையும் தாண்டி அதுக்கப்புறம் வந்து உங்களால வந்து டெக்னிக்கல் இப்போ ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா, ரெகுலரா நம்ம டெய்லி 1 ஹவர் வந்து ப்ராப்ளம் சால்விங் கிளாஸஸ் இப்பவும் நடத்திட்டு தான் இருக்கேன். வெளியிலேருந்து வர ஸ்டூடண்ட்ஸுக்கும் சரி, நான் படிச்சுட்டேன் சார் ஏற்கனவே. ஆனா என்னால ரேங்க்க இம்ப்ரூவ் பண்ண முடியல. இன்னும் என்னால ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியலங்கிறவங்களுக்கு இப்பவும் நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். டெய்லி கிளாஸஸ் 1 ஹவர் போயிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்பவும் உங்களால ரேங்க் இம்ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்றப்ப, நீங்க WhatsAppல நெறைய நம்பர் குடுத்துருப்பாங்க. கான்டாக்ட் பண்ணி பேசலாம். பேசிட்டு எப்படி சார் கிளியர் பண்ணது சஜஷன் கேட்டுக்கலாம். கிளாஸஸ் வேணும்னா நீங்க அப்ப ஜாயின் பண்ணலாம். கிளாஸஸ் ஜாயின் பண்ணி தான் படிக்கணும் அப்படிங்கிறத நான் எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். யாருக்குமே சரி. நீங்க கன்சிஸ்டன்ட்டா உங்களோட ஓனா ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, இருக்கிற மெட்டீரியல ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணீங்கன்னா, 100% உங்களால எக்ஸாம கிளியர் பண்ண முடியும்.
ஐ ஹோப் ஓரளவுக்கு எல்லோரும் இந்த பிளேலிஸ்ட்டை வந்து எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபர்தராக உங்களுக்கு சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்க பார்த்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேறு என்ன என்னால் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை நான் கம்ப்ளீட்டாக பண்ணுறேன். டெக்னிக்கல் பார்ட் வந்து ஆல்ரெடி ஃபுல்லாக நம்ம நடத்தி லைவ்லேயே நடத்தி ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கோம். இதை திரும்பவும் தனித்தனியாக நடத்தி அப்லோட் பண்ணுறதால எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா அந்த கிளாஸஸ் எல்லாம் லைவ் கிளாஸஸ். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு எஃபெக்டிவான விதத்தில் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்களும் ஒரு டைம் ஃபுல்லாக பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கிளாஸஸ் உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஆல்.